friends, welcome back to Judy's cooking diary. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பர் கிரீமியான மஷ்ரூம் கிரேவி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கீழ இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. நாம இன்னைக்கு பராத்தா சப்பாத்திக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரியான மஷ்ரூம் மட்டர் மலாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயத்தை நீள நீளமா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 2 பச்சை மிளகாயை கீரி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்குற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். அதோட பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் டைரக்டா சேர்க்கறதுக்கு பதிலாக 3 பல் பூண்டு 2 சின்ன துண்டு இஞ்சி கூட நீங்க சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 8ல இருந்து 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு கட்டாயமா சேர்த்துக்கணும். இந்த கிரேவில நம்ம தக்காளி சேர்க்க போறதுல நல்லா கெட்டியான கன்சிஸ்டன்சி கொடுக்கறது இந்த முந்திரி பருப்பு தான். ஸோ இது சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் ஆற வச்சு நல்லா பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதே பேன்ல 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட பிரிஞ்சி இலை இருந்துச்சுன்னா அது கூட நீங்க சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு தண்ணி அந்த மிக்ஸி அலசி அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் மூடி போட்டு 5 நிமிஷம் சிம்ல வச்சு குக் பண்ணுங்க. ரொம்ப கெட்டியா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்பப்ப மூடியை திறந்து பார்த்துக்கோங்க, அடி பிடிச்சிடாம இருக்கணும். ஸோ இப்போ நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் இதுல நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். எனக்கு உப்பு கரெக்டா இருந்ததுனால நான் சேர்த்துக்கல. உங்களுக்கு கம்மியா இருந்துச்சுன்னா கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் இதுல சேர்க்கக்கூடாது, ஜஸ்ட் அந்த மிளகாவோட காரம் மட்டும்தான். மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு சீரகத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலாலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதுல நம்ம பட்டாணியும் மஷ்ரூமும் சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி 1/2 கப் அளவுக்கும் மஷ்ரூம் ஒரு 200 கிராம் அளவுக்கு கட் பண்ணிட்டு அதை இதுல சேர்த்துக்கோங்க. முழுசா கூட நீங்க சேர்த்துக்கலாம், இல்ல கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். நான் 1-2 கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா உப்பு தண்ணியில வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் இதுல சேர்த்துக்கோங்க. பச்சை பட்டாணி 5 மினிட்ஸ்ல வெந்து வந்துடும். ஸோ இப்போ காயெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கெட்டியான மாதிரி தான் இருக்கும், பட் ஆனால் உங்களுக்கு மூடி வச்சு நம்ம வேக வைக்கிறப்ப அந்த மஷ்ரூம்ல இருந்து தண்ணி விட்டு வரும். ரொம்ப கெட்டியா இருக்கிற மாதிரி இருந்தால் மட்டும் ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மூடி போட்டு 5 மினிட்ஸ் குக் பண்ணீங்கன்னா பச்சை பட்டாணியும் மஷ்ரூமும் நல்லா சாஃப்டா வெந்து வந்துடும். 5 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா சாஃப்டா மஷ்ரூமும் பட்டாணியும் நல்லா சாஃப்டா வெந்து வந்திருக்கும். இப்போ இதுல நம்ம 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்க போறோம். க்ரீம்க்கு பதிலாக நீங்க பால் கூட சேர்த்துக்கலாம். பால் சேர்க்கறதா இருந்தா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அடுப்பை ஆன் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா கொதிக்கிற அடுப்புல நீங்க பால் சேர்த்தீங்கன்னா சில நேரம் தெரிஞ்சு போயிடும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சமா கசூரி மேத்தியை கிரஷ் பண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணீங்கன்னா நமக்கு சூப்பரான நல்ல வாசனையான கிரீமியான மஷ்ரூம் மட்டர் மலாய் ரெடி ஆயிடுச்சு. இந்த கிரீமியான கிரேவி நம்ம சப்பாத்தி பராட்டா இல்ல புலாவுக்கு கூட வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இந்த கிரேவி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ல ஃபீட்பேக் சொல்லுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபில உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.